ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 33வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டானது என்று. எரேமியா அடைக்கப்பட்டிருக்கிறான். பொதுவாகவே ஒருவன் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பானால் அவன் வாழ்க்கையின் நம்பிக்கையும் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தான் காணப்படும். ஆனால் அந்த வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நிலையில் தான் கர்த்தர் பேசுகிறார். எதற்கு தெரியுமா? ஒரு புதிய நம்பிக்கை, அதாவது தொய்ந்து போன, மங்கி போன அல்லது அணைந்து போன நம்பிக்கை எனும் தீபத்தை மீண்டும் பற்றி எரிய வைக்க, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே எசேக்கியேலை கொண்டு நிறுத்தி வார்த்தையை பேச வைக்கிறார். அந்த எலும்புகளுக்குள்ளே அசைவு உண்டானது. அதன் பிறகு ஆவி அவைகளுக்குள் பிரவேசித்தது. காலுண்டி மகா பெரிய சேனையாய் நின்றது. நம்பிக்கை கம்ப்ளீட்டா டவுன் ஆகி உலர்ந்த எலும்புகளைப் போல வாழ்க்கை எல்லாம் போச்சு என்கிற நிலையில இருக்கிறவனை மீண்டும் உயிர்ப்பித்து நிறுத்த கர்த்தருடைய வார்த்தை போதுமானது. அவ்வளவு வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை. இப்படிப்பட்ட நிலையில்தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. உண்டாகி கர்த்தர் ஒன்றை சொல்வதற்கு முன்னதாக தாம் யார் என்பதை ஒரு விசை கூட அவனுக்கு தெரிவிக்கிறார். 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், எதை செய்கிற, எதை திடப்படுத்த, எதை உருவேற்படுத்த, அவர் எதை சொன்னாரோ அல்லது எதை சொல்ல போகிறாரோ அதை செய்ய சொல்லிவிட்டு 3வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்கிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னமே கர்த்தர் அதை திட்டம் பண்ணுகிறார். திட்டம் பண்ணின காரியத்தை வார்த்தையாய் அல்லது வாக்குத்தத்தமாய் அறிவிக்கிறார். அறிவித்ததை அவரே என்ன செய்கிறார்? நான் வாசித்த வசனத்தின்படி இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணுகிறார், அறிவிக்கிறார், நிறைவேற்றுகிறார். யார் அறிவித்தாரோ அவரே தான் நிறைவேற்றுகிறார். எனவேதான் அவர் தம்முடைய நாமத்தை அங்கே யெகோவா என்று வெளிப்படுத்துகிறார். யெகோவா என்கிற நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறவர். சிலர் பார்த்துருக்கீங்களா? நல்ல வாக்கு கொடுப்பாங்க, அப்போ நல்ல நிலையில் இருப்பாங்க அல்லது நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. நிறைவேற்றுகிற நாள் வரும்போது நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஒருவேளை அவர்கள் பலவீனப்பட்டிருப்பார்கள் அல்லது அந்த நிலையை இழந்திருப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லப்பட்ட சூழ்நிலை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையா இருக்கலாம், ஆனால் சொன்னவர் யார் தெரியுமா? செய்கிறவர், உருவேற்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர். அறிவித்திருக்கிறார்ல, அவரே நிறைவேற்றுவார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை தேவன் ஆபிரகாமின் சந்ததியை வைத்திருக்கிறார் அல்லவா? இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், என் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றும் நாட்கள் வருகிறது. ஆமே, கர்த்தர் அப்படியே செய்வாரா? நல்ல தகப்பனே, நீர் அறிவிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறவரும் கூட. நீர் செய்ய நினைத்ததை யாரால் தடுத்திடக்கூடும் ஆண்டவர்? நீர் வார்த்தையானவர் அல்லவா? நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, யார் யார் நம்முடைய வார்த்தையை பிடித்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை அற்று போகாதபடி ஏதோ நாட்கள் வரும் என்கிற நம்பிக்கையில் நிச்சயத்தில் முன் செல்ல கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.